வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தோடைய பேக் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பேக் ஸ்டோரி வீடியோ போட்டு, அதனால தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்தியன் 2 படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2017 இந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு வழியாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பல பிரச்சனைகளை தாண்டி இந்த 2024 இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணும்போது டில்ராஜு அவர் தான் தயாரிக்கிற மாதிரி இருந்தது. பிக் பாஸில் தான் அஃபிஷியலாக இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டில்ராஜு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாரு. அதுக்கான காரணம் வந்து பட்ஜெட் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ விக்ரமோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா உலகநாயகனுடைய மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவருடைய சம்பளமாக இருக்கட்டும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மேபி அதனால கூட டில்ராஜு வந்து இவ்வளோ செலவு இந்த படத்துக்கு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு கூட வந்து வெளியில் போயிருக்கலாம். ஸோ டில்ராஜு வெளியில் போனதுக்கு அப்புறமா தான் லைக்கா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டில் உலகநாயகன் கமல்ஹாசனை தாண்டி ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் அவங்க ஒரு முக்கியமான ரோலுக்கு கமிட் ஆனாங்க. ஆனால் இப்போ இந்தியன் 2ல அவங்களுடைய போர்ஷன் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்தியன் 2 ஒரு படமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 and 3 அப்படின்னு 2 பாகமாக வந்து பிரிஞ்சிருக்குங்கிறதுனால இந்தியன் 3ல தான் காஜல் அகர்வால் போர்ஷன்ஸ் வரப்போகுது. ஆக்சுவலாக இந்தியன் 3ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது. சேனாபதியோடைய ஃப்ளாஷ்பேக்கை இந்தியன் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சேனாபதியோடைய அப்பா அவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தான் இந்தியன் 3ல நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டர்லையுமே உலகநாயகன் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பேரா தான் காஜல் அகர்வால் இந்தியன் 3ல வரதா வந்து சொல்லப்படுது. அண்ட் இவங்களுக்குமே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்காக காஜல் வந்து பார்த்தீங்கன்னா கலரிலாம் வந்து பயிற்சி எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு இந்தியன் 3ல இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ஆக்டர் சித்தார்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிஆர், துல்கர் சல்மான், ஆர்யா இவங்களெல்லாம் வந்து மூவி டீம் கன்சிடர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்ரோச் பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் ஃபைனலாக சித்தார்த் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டார். பிரியா பவானி சங்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்க தான் நடிக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. பட் கால் ஷீட் இஷ்யூனால அவங்களால இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் பிரியா பவானி சங்கர் வந்திருக்காங்க. இந்த படத்தில் வில்லன் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி டீம் அப்ரோச் பண்ணது பாலிவுட் ஆக்டரான அஜய் தேவ்கன் தான். அவருமே இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த படம் எவ்வளோ டிலே, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவாங்களா இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் இந்தியன் 3 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான முக்கிய காரணம் விக்ரம் படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ இவ்வளோ பெரிய டிலேனால தான் அஜய் தேவ்கன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியில் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறமா வேறு சில பாலிவுட் ஆக்டர்ஸுமே வந்து இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அக்ஷய் குமார், அபிஷேக் பச்சன், ஜான் ஆப்ரஹாம் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர் இந்த இந்தியன் 2 படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இந்த இந்தியன் 2 படத்தோடைய டிலே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடினா இருந்தவர் ஒரு ஹீரோவாக மாறிட்டார். எல்கேஜி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே ஆர்ஜே பாலாஜி வந்து இப்போ போய் இந்த கேரக்டர் பண்ண வேணாம் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு போல. அதை டைரக்டர் சங்கர் கிட்டயுமே சொல்லியிருக்காரு. சங்கரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வேணான்னு விட்டுட்டாரு. இந்த இந்தியன் 2 படத்தோடைய ஷூட்டிங்கில் ஒரு கசப்பான சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். 2020 EVP ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கிரேன் கீழே விழுந்து 3 பேர் வந்து இறந்து போனாங்க. 10 பேருக்கு மேலே பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இறந்து போனவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு கமல்ஹாசன், சங்கர், லைக்கா ஆளாளுக்கு 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது. பட் ஒரு சின்ன காம்பன்சேஷனாக வந்து அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விபத்து வந்து ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ஆக்டர் விவேக், மனோபாலா, நெடுமுடி வேணு இப்போ இவங்க யாருமே உயிரோடு இல்லை. ஆக்டர் விவேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகநாயகன் கூட சேர்ந்து அவர் நடித்த முதல் படமும் கடைசி படமும் இந்த இந்தியன் 2 படம் தான். அவருடைய இறப்பே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. யாருமே வந்து எதிர்பார்க்கல. அவர் இறந்து போனதுக்கப்புறமா இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு சில ரூமரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அவருக்கு பதிலாக குரு சோமசுந்தரம் அவருடைய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து ரூமர், உண்மை கிடையாது. விவேக் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக படத்தில் இருக்கும், அவரே இருப்பாருங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. குரு சோமசுந்தரம் அப்போ இந்த படத்தில் நடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வேற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ விவேக்கா இருக்கட்டும், மனோபாலா இருக்கட்டும், இவங்களுக்கான டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஏஐ மூலியமாக தான் அவங்களுக்கான டப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விவேக்கோடைய கேரக்டருக்கு சிஜியுமே வந்து இருக்குது. ஏன்னா அவர்
இறந்ததுக்கு அப்புறமாவும் அவருடைய ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க போல. ஸோ ஷூட்டிங் பண்ணும்போது வேற ஒரு ஆளை வச்சு எடுத்திருப்பாங்க. படத்தில் வந்து ஆக்டர் விவேக்கை வந்து சிஜி பண்ணிடுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். குரு சோமசுந்தரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் அவர் வருவார், ஆனால் நீங்கள் அவரை பார்க்க மாட்டீங்க. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்டில் ஒரு அனிமேஷன் கேரக்டர் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டராக தான் குரு சோமசுந்தரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார்ட்டூனிஸ்டான ஆர்கே லக்ஷ்மன் அவருடைய ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டர் தான் காமன் மேன். ஸோ அந்த காமன் மேன் கேரக்டர் தான் இந்த படத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காமன் மேன் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் வந்து சூரரை போற்று படத்துலையுமே வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேன் கேரக்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இந்தியன் 2 படத்தில் அந்த கேரக்டரே வர மாதிரி காமிச்சிருக்காங்க போல. அந்த கேரக்டருக்காக தான் குரு சோமசுந்தரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மோஷன் கேப்சர் மூலியமாக வந்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு குரு சோமசுந்தரம் அவர் தான் வாய்ஸுமே வந்து கொடுத்துருக்காரு. இந்தியன் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர். ஆனால் இப்போ பார்ட் 2 and 3 பொறுத்த வரைக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தில் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். பட் டைரக்டர் சங்கர் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்திருந்தார், எதனால ஏஆர் ரஹ்மானை இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னு. ஏன்னா இந்தியன் 2 ஆரம்பிக்கும் போது 2.0க்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் ஏஆர் ரஹ்மான் 2.0ல பிஸியாக இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் இந்தியன் 2க்கான ஒர்க்குமே போய் கொடுத்தா அது ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் வந்து அனிருத்தை இந்த படத்துக்குள்ளே கமிட் பண்ணாரு. அண்ட் இதுவுமே வந்து புதுசு கிடையாது. பொதுவாகவே சங்கரோடைய படம்னா ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்காக தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடியுமே ஒரு சில படங்கள் அன்னியன், நண்பன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஹ்மான் மியூசிக் இல்லாமல் ஹாரிஸ் கூட சங்கர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3க்கு அனிருத் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியன் படத்தில் நடித்த எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த கதாபாத்திரங்கள் இந்தியன் 2 and 3ல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணு அந்த கேரக்டரை மட்டும்தான் டேரெக்டாக கொண்டு வந்து இந்தியன் 2ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் படத்தில் நெடுமுடி வேணுக்கு நாசர் தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்தியன் 2லையுமே அவருடைய கேரக்டருக்கு நாசர் தான் டப்பிங் கொடுத்துருக்காரு. அவர் இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் மனிஷா கொய்ராலா அவங்க வந்து இந்தியன் 2 இல்லைனா இந்தியன் 3 2 பார்ட்டில் ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. நம்மளுமே வந்து சொல்லியிருந்தோம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்தியன் படத்தில் சேனாபதியோடைய ஒய்ஃபா சுகன்யா தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் என்ன ஆச்சு, அவங்க இந்தியன் 2, 3ல வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சங்கர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதாபாத்திரம் எங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம், ஒரு கான்ட்ரவர்சியே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் படத்தில் சுகன்யா நடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு கசப்பான சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீன் வெள்ளையர்கள் வந்து இந்திய பெண்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீன் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு சீன் இருக்குன்னு. அதை எப்படி எடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரத்துக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடுக்கும் போது அப்படி எடுக்காமல் வேற விதமாக எடுத்திருக்காங்க. இது வந்து சுகன்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காம அவங்க வந்து நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டு கிட்டயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுகன்யாவால் ஒரு சில சம்பவங்கள் அப்போ நடந்ததுனால கண்டிப்பாக இந்தியன் 2ல அவங்கள நடிக்க கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டாலும் அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால அவங்களுடைய கேரக்டர் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்தியன் 2 இப்போ ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இந்தியன் 3 ரிலீஸ் ஆகிடும். இந்தியன் 2 உடைய டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். அதே மாதிரி தான் இந்தியன் 3யும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபுட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால தான் ஒரு படமாக இருந்ததை 2 படமாக வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இந்தியன் 2 உடைய முடிவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 உடைய ட்ரெய்லர் கிளிம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். படத்துக்கான ஹைப் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஹைப் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. பட் படம் ரிலீஸ் ஆகி படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, இவங்க படத்தை எப்படி முடிச்சிருக்காங்க, பார்ட் 3க்கு எப்படி லீடு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து நல்லா அமைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் 2வும் நல்லா ஓடும். இந்தியன் 3க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நாளைக்கு படம் பார்த்துட்டு வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ போடுவோம். ரிவ்யூ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்தியன் 2க்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா, எந்த தேட்டரில் படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.